வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். நான் இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மட்டன் கறி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், நான் இப்போ சாப்பிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்குது. கொஞ்சம் சால்ட்டு கம்மி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் அது எப்படி பண்ணணுன்னது. கடலெண்ணெய், 3 லவங்கம், ஜீரா, சோம்பு, ஆனியன், இது நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அதுக்கப்புறம் மட்டன் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். மஞ்சள், சால்ட் தேவை இருக்கிற அளவுக்கு. இந்த 1/2 kg மட்டனுக்கு 1.5 ஸ்பூன் போட்டால் பத்தலை. அப்புறமா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாதாம், கொப்பரை, பச்சை கொப்பரை, ஜிஞ்சர் சைடில் இது பார்ப்போம். நான் எப்போ குக்கரில் வைப்பேன், இந்த வாட்டி பாண்டிலேயே வேக வைக்கிறேன். ஸோ டொமேட்டோ ஆட், தனியா, பாதாம், ஜிஞ்சரு, அப்புறம் கார்லிக் இது ஃப்ரை பண்ணிவிட்டு நான் மிக்சியில் போட்டுட்டல. அதுக்கப்புறம் தனியா, இப்போ கார்லிக் பச்சையாகவே போடணும், ஃப்ரை பண்ணக்கூடாது. 2 லவங்கமும் போட்டுட்டேன் ஃப்ரை பண்ணும்போது. அது மிக்சி போட்டிக்கிட்டு அதுக்குள்ளே இது வெந்திருக்குது. அந்த மட்டனில் இருக்கிற வாட்டரை ரிலீஸ் பண்ணியிருக்குது. மிளகாத்தூள், சில்லி போட்டிக்கணும். இது காரமும் இருக்காது, அதுக்காக சப்பியாகவும் இருக்காது. மீடியமில் கரெக்டான இதில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா அரைச்சிருக்கிறோம்ல அது போட்டிடணும். இது கொஞ்சம் பச்சை வாடை போன உடனே வாட்டர் போட்டுக்கலாம், 1.5 கிளாஸ். இது சிம்பிள் ரெசிபிங்க இன்னைக்கு நான் பண்ணது. மிக்சி போட்டு இருக்கிறவங்கள அதில் கொஞ்சம் வாட்டர் போட்டு கலந்து போட்டுட்டேன். டோட்டல் 1.5 கிளாஸ். இப்போ நம்ம ஸ்லோவில் மீடியம் ஃப்ளேமில் இது வேக வைக்கலாம். ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆயில் பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் புதினா, கொத்தமல்லி தூவிக்கணும். இல்லை செக் பண்ணலாம். ஓகே, வெந்திருக்குது. இப்போ இது எப்படி இருக்குதுன்னது பார்ப்போம் சாப்பிட்டு. இது சப்பாத்தி ஆஷ்யூஷுவலுங்க எல்லாத்துக்கும் தான் வச்சுக்கலாம். ஆப்பம், இடியாப்பம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நான். Please like and share, subscribe my channel. கொஞ்சம் உப்பு போட்டிக்கணும். உப்பு போடுவோம். சூப்பராக இருக்குது. பாருங்கள் சாப்பிட்டு. ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.